நிற்க இல்லைப்பா. இல்லை இல்லை மாமா தண்ணி ஊற்ற வேண்டியதானா? சும்மா நல்ல இடமா கல் பார்த்து செய்ப்பா, பார்த்து செய்ப்பா, பார்த்து செய்ப்பா. பார்த்து பார்த்து நான் வந்து என் குழந்தைக்கு வந்துருக்கேன் ஊரில். எனக்கு தெரியும். அப்புறம் ஆவேசெல்லாம் காட்டு. பிடிக்காது சரி நில்லுப்பா, நில்லுப்பா. இடம் இல்லை இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஒரு முனேஸ்வரன் கோயில் கட்டலான்னு இருக்கிறோம் ஊரில். அந்த இடையில இல்லாமல் நல்லபடியாக நீரை முடிச்சு கொடுத்தோம். உங்களுக்கு ஏழு வத்தி பெட்டி எடுக்கிறேன். ரெண்டு வைக்கிறேன். மணி நெசுக்கு எந்த எதிர்ப்பு இல்லாமல் நீ தான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். வந்துருக்கு யார் சொல்லுப்பா? மொத்தம் எழுதி வேணாவா? இருக்குதா தவமணியா? இந்த ஊர் ஏறுவா உங்களுக்கு? தவமணி இந்த ஊரில் நாங்கள் இருக்கிறோம் தெரியுமா? தெரியும். எப்போ இல்லை தெரியும்? கொஞ்ச நாளாக தெரியும். ஒரு 10 வருஷமாக தெரியும். அவ்வளோதான் தெரியுமா? எந்த இடத்துல இருக்கிறோம் தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அவஸ்தைப்பட்டு உனக்கு திட்டு. வேற யாருக்கெல்லாம் என்ன தெரியும் இருக்கிறோன்னு? இந்த கிராமத்தில் இருக்கிறோன்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறோம்பா, பார்த்ததில்லை யாரும். எல்லாரும் சொல்கிறாங்க. நீ பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. நீ பார்த்ததில்லைன்னு சொல்கிறேன். நான் பார்த்ததில்லை. யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறேன். சரிப்பா, நான் பார்த்ததில்லை. நான் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் பார்க்கல. சரி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு மன்னிச்சு திட்டினதுக்கு உங்கள்கிட்ட செய்ய மாட்டேன் தப்பு. சரி தாண்டு அதே இடத்துக்கு போ. நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவேன். சரி, இந்த இடத்துல அமைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆமாம். இந்த இடம் தற்காலிகமானது. நிரந்தரமானது. இந்த இடமா இந்த எல்லையில் இருப்பது போன்ற ஏறுவதான். பூமி பூஜை என்பது அதற்கான வழிமுறை இருக்குது. ஊருக்கு ஏற்றவாறு ஊர் கிராமத்துலாம் மனம் கொண்டுட்டாங்களா? எல்லாரும் வாக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வரும்போது அவங்ககிட்ட கேட்கணுமா? எப்படி கட்டாயமா அவங்ககிட்ட கேட்டு செய்யணுமா? அவங்களுக்கு எல்லையில் இருக்கிறவங்க அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் உள்ளே வந்து அமைக்க முடியாது. சரியா? இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் என்னை வணங்கி கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். இப்போ வந்து உத்தரவும் நான் கொடுத்துட்டேன். சிலைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து போகிறப்ப செய்யலாம். எத்தனை போகிறேன் நீங்கள் கொடுக்கலான்னு அவ்வளோதான். கொடுக்கலாமா? முடிச்சு காசு ஐயா கனி கொடுங்க ஐயா. முன்னாடி நீங்கள் பண்ணுறவருக்கு உங்கள் கையால் கனி கொடுத்து நல்லா ஒரு திட்டேன். செஞ்ச தப்பு அவர் என்ன கொத்தம் என்ன சொல்லுங்க.
பூஜை போகிறதுன்னு அம்மா வர வச்சு அம்மா அப்படி என்ன இது வரைக்கும் வேறு யாரும் பார்க்கவே இல்லையா இந்த கூட்டத்தில்? பார்த்துக்கிறோம். அப்புறம் என் வாயை திறக்க அவர் தாய் நினைக்கிறாரு.